ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட், சுவாசித்தல் சம்பந்தமான இறுதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். என்ன படிக்க போறோம், எத்தனை ஏடிபி ஃபார்மேஷன் நடந்துச்சு, புரியுதா? அதுதான் இங்க பார்க்க போறோம். கிளைகாலிசிஸ்ல எப்படி வந்தது, இதுல எங்க வந்தது, எதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, அது ஃபைனலா இது வரைக்கும் பார்த்ததுக்கான ஒரு கன்சைஸ் பண்ணி பார்க்க போறோம். சரியா? ரைட். பார். It is possible to make calculation of the net gain of ATP for every glucose molecule oxidized. So ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது நிகர ஏடிபி லாபம் எவ்வளவு, நிகரம்னா நெட் கெயின்னா லாஸ் போக ஃபைனலா வந்து நிக்கிறதா நெட் கெயின். சரியா? இப்ப நம்ம கிளைகாலிசிஸ்ல படிச்சோம்ல, லாஸ் ஆகுதுன்னு படிச்சோம்ல, அதெல்லாம் போக ஃபைனலா கிடைக்கிறது தான் நெட் கெயின். அப்போ ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஆக்சிஜனேற்றம் அடைந்தா எவ்வளவு கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம இதுல பார்ப்போம். ஓகே, பட் இன் ரியாலிட்டி திஸ் கேன் ரிமைன் ஒன்லி a theoretical exercise. This calculation can be made only on certain assumption that. சரியா? இதெல்லாம் இப்போ நானே சொன்னேன், என்ன சொன்னேன், 10 ஏடிபி 10 புரோட்டானு ஒரு 3 ஏடிபி ஃபார்ம் பண்ணுது. ஆனா ஒரு கால்குலேஷன் என்ன சொல்றோம், 2.5 ஏடிபி அப்படின்னு சொல்றோம்ல. இது எல்லாமே தியரிட்டிக்கலா சொல்றது எல்லாமே ஒரு அசம்ஷன். சரியா? எல்லாமே என்னது, ஒரு அசம்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். அப்ப என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத இங்க கொடுப்பாங்க பாரு. There is a sequential orderly pathway functioning with one substrate forming the next and with glycolysis, TCA cycle and electron transport pathway following one after another. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸலா நடக்குது. என்ன எப்படி நடக்குது, ஒன் சப்ஸ்ட்ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்படும் போது கிளைகாலிசிஸ்ல நமக்கு என்ன கிடைக்குது, என்ன கிடைச்சது, குளுக்கோஸ் பயன்படுத்தும் போது என்ன கிடைச்சது, ஃபைனல் ப்ராடக்ட் என்ன, பைருவிக் ஆசிட் கிடைச்சது. அந்த பைருவிக் ஆசிட் தான் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனுடைய சப்ஸ்ட்ரேட். புரியுதுங்களா? அப்போ ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல பைருவிக் அமிலம் பயன்படுத்தப்பட்டு 2 மூலக்கூறு அசிட்டைல் கோயா ஃபார்ம் ஆச்சு. அந்த 2 மூலக்கூறு அசிட்டைல் கோயா தான் எதுக்கான சப்ஸ்ட்ரேட், கிரெப்ஸ் OH-க்கு அதுதான் பயன்படுத்தப்பட போகுது. புரியுதா? அப்ப இதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டை வச்சு தான் அடுத்த இது ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி நடக்குது, சீக்வன்ஸா இது நடந்து முடிஞ்சாதான் அது. எடுத்த உடனே டைரக்டா கிளைகாலிசிஸ் நடக்காம கிரெப்ஸ் சைக்கிள் நடக்குமா, நடக்காது. சரிங்களா? ரைட். The NADH synthesized in glycolysis is transferred into the mitochondria and undergoes oxidative phosphorylation. அதாவது கிளைகாலிசிஸ்ல NADH2 உருவாச்சு, 2 மூலக்கூறு NADH2 நமக்கு கிடைச்சது. அது எங்க போகுது, அடுத்தது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள என்டர் ஆகுது. எதுக்காக என்டர் ஆகுது, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணத்துக்காக உள்ள என்டர் ஆகுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? இது கிளைகாலிசிஸ்ல NADH2 கிடைக்குதுமா, அந்த NADH2 எங்க போகுது, அடுத்தது மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ள போகுது. எதுக்காக போகுது, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடந்தா தான் NADH2 இருந்து என்ன கிடைக்கும், ATP கிடைக்கும். அதுக்காக உள்ள போகுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? None of the intermediates in the pathway are utilized to synthesize any other compound. அதாவது இந்த பாத்வேனா இந்த இடத்துல கிளைகாலிசிஸ் பாத்வே இருக்கு இல்லையா, அந்த பாத்வே இந்த are utilized to synthesize any other compound. வேற எந்த ஒரு காம்பவுண்டும் உருவாக்குவதற்கு எந்த ஒரு மூலக்கூறும் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அடுத்தது only glucose is being respired. கிளைகாலிசிஸ்ல only எது மட்டும் தான் நம்ம சப்ஸ்ட்ரேட்டா பார்த்தோம், குளுக்கோஸ் மட்டுமே சுவாசித்தல்ல பயன்படுத்தப்படுகிறது. No other alternative substrates are entering in the pathway at any of the intermediate stage. இந்த 10 ஸ்டெப் படிச்சீங்களே, குளுக்கோஸ் மட்டும் தான் சப்ஸ்ட்ரேட்டா இருந்தது. வேற ஏதாவது நடுவுல புரோட்டீன் உள்ள வந்து பூந்துச்சா, இல்ல அமினோ ஆசிட் உள்ள வந்து பூந்துச்சா, ஃபேட் உள்ள வந்து பூந்துச்சானா கிடையாது. சரியா? குளுக்கோஸ் மட்டுமே சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தி இந்த 10 ஸ்டெப்பும் நடக்குது அப்படின்றாங்க. But this kind of assumption are not really valid in a living system. சார் இது மட்டும் தான், அப்ப நீங்க இப்போ என்ன சொல்றாங்க, குளுக்கோஸ் மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து உண்மையிலே ரியாலிட்டிக்கு அது ஒத்து வராது. சப்போஸ் பிளான்ட் குளுக்கோஸ் தயாரிக்கல அப்படின்னா அந்த சைக்கிள் நடக்காம இருந்தா அவ்வளவுதானே, செத்து போயிடும்ல. அப்ப ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்ட்ரேட் பயன்படுத்தப்படும். அதனாலதான் அது இது வந்து ஒரு தியரிட்டிக்கலா சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வராங்க. ஆல் பாத்வேஸ் ஒர்க் சைமல்டேனியஸ்லி அண்ட் டு நாட் டேக் பிளேஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, எல்லா பாத்வேவும் சைமல்டேனியஸா நடந்துகிட்டே இருக்கும். சரியா? இப்போ குளுக்கோஸ் நடந்து கிளைகாலிசிஸ் முடிஞ்சு
பைருவிக் ஆசிட் கிடைச்சி அதுக்கப்புறம் இது வரும்னும் போது இப்போ சப்போஸ் குளுக்கோஸ் கிடைக்காத போது, அதான் பின்னாடி ஆம்பிஃப்ளோயிக் பாத்வேல படிப்போம். குளுக்கோஸ் கிடைக்காத போது வேற ஒரு சப்ஸ்ட்ரேட் என்ன ஆயிடும், உள்ள வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்புறம் கிரெப்ஸ் சைக்கிள் நடக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப 1/1 நடக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. அது என்ன ஆகும், சைமல்டேனியஸா உண்மையிலே லிவிங் சிஸ்டத்துல அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, substrates enter the pathways and are withdrawn from it as and when necessary. substrate வந்து பாத்வேல என்டர் ஆகலாம் எப்ப தேவையோ. இப்ப எனக்கு இந்த இடத்துல இருந்து ஏடிபி ஃபார்மேஷன் வேணும், அப்பதான் குளுக்கோஸ் என்ன ஆகும், சப்ஸ்ட்ரேட்டா உள்ள போகும். அப்ப எனக்கு அங்க எனர்ஜியே தேவையில்ல, எனர்ஜி நீடு இல்லை, அந்த இடத்துல குளுக்கோஸ் போயிட்டு ஆக்சிடேஷன் நடக்கணுமா, நடக்காதுன்னு சொல்றாங்க. எப்ப தேவையோ, அப்ப நைட்ல இப்ப நம்ம தூங்கிட்டே இருக்கோம், நமக்கு எனர்ஜி தேவைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துக்கும். புரியுதா? அப்ப நீடு இருக்கும் போது நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஏடிபி இஸ் யூட்டிலைஸ்ட் as and when needed. அப்ப ஏடிபி நம்ம உடம்புல தயாரிக்கப்படக்கூடிய ஏடிபியும் எப்ப தேவையோ அப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கும். புரியுதா? எப்ப தேவையோ அப்பதான் எடுத்துக்கும். எல்லா சமயத்திலும் எடுத்துக்குமா, கிடையாது. ரெஸ்ட்ல இருக்கும்போது எடுத்துக்குமானா எடுத்துக்காது. ஓகே, என்சைமேட்டிக் ரேட்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை மல்டிபிள் மீன்ஸ். அப்ப என்சைமேட்டிக் உடைய நொதிகளுடைய வீதங்கள் வந்து என்ன சொல்றாங்க, மல்டிபிள் மீன்ஸ், அதுக்கு நிறைய விதத்துல கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அப்படின்றாங்க. Yet it is useful to do this exercise to appreciate the beauty and efficiency of the living system in extraction and storing energy. Hence there can be a net gain of, இந்த விஷயத்தை தான் சொல்ல வராங்க. மொத்தம் எத்தனை ஏடிபி, 38 ஏடிபி. இந்த கால்குலேஷன் நான் நிறைய சொல்லிட்டேன். எப்படி 8 6 புரியுதாப்பா? இதானப்பா கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், கிரெப்ஸ் சைக்கிள், ஆக மொத்தம் 38 ஏடிபி நமக்கு கிடைக்கும். சரியா? இது எங்க 38 ஏடிபி எப்ப கிடைக்கும், காற்றுள்ள சுவாசம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல தான் 38 ஏடிபி கிடைக்கும். அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல எத்தனை, 2 ஏடிபி, 2 தான் கிடைக்கும். அனரோபிக்ல 2 தான் கிடைக்கும். சரியா? ரைட். அப்ப இது வந்து யூகேரியாட்டுல எந்தெந்த இதுவெல்லாம் மைட்டோகாண்ட்ரியா யூகேரியாட்டிக் செல்ல நடக்கக்கூடிய ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமா நமக்கு எவ்வளவுதான் கிடைக்கும், 38 ஏடிபி கிடைக்கும். ஓகே, டியூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ், ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் காற்றுள்ள சுவாசத்தின் மூலமா 38 ஏடிபியை கொடுக்கும். புரியுதா? இதான் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்ல சொல்றாங்க. ஓகே, நவ் லெட் அஸ் கம்பேர் ஃபர்மெண்டேஷன் அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், முன்னாடி ஃபர்மெண்டேஷனை பார்த்தோம். என்ன பார்த்தோம், லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், எத்தனால் எத்தில் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன், 2 டைப் ஆஃப் ஃபர்மெண்டேஷனை பார்த்தோம். அதையும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கலான்றாங்க. ஃபர்மெண்டேஷன் அக்கவுண்ட்ஸ் ஃபார் only a partial breakdown of glucose, whereas in aerobic respiration it is completely degraded to carbon dioxide and water. அதாவது ஃபர்மெண்டேஷன்ல உங்களுக்கு குளுக்கோஸ் வந்து பார்ஷியலா தான் பிரேக் டவுன் ஆகுது, பகுதி அளவு உடைக்கப்படுகிறது. எங்க ஃபர்மெண்டேஷன்ல. அப்ப அப்படி உடைக்கப்பட்டு whereas in aerobic respiration, அதுவே aerobic respirationல completely degraded to carbon dioxide and water ஆ மாறுது. முழுமையாக எரிக்கப்படுகிறது அல்லது உடைக்கப்படுகிறது எப்படின்னா நீங்க வச்சுக்கோ. சரியா? புரியுதா? காற்றற்ற சுவாசத்துல பார்ஷியலா பிரேக் டவுன் ஆகும் குளுக்கோஸ், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிட்டு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? 3 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதுன்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரைட்டா? ரைட். ஃபைனலா வாட்டர் மாலிகுலும் அந்த இடத்துல வந்தது பார்த்தோம். இன் ஃபர்மெண்டேஷன் there is a net gain of only 2 molecules of ATP. இதான் நான் சொன்னேன். அப்ப ஃபர்மெண்டேஷன் மூலமா ஒன்லி எத்தனை ஏடிபி தான், 2 ஏடிபி தான் நெட் கெயின். எங்க ஃபர்மெண்டேஷன்ல each molecule of glucose degraded to pyruvic acid, whereas many more molecules of ATP, that is 38 ATP are generated under aerobic condition. காற்றுள்ள சுவாசத்துல 38, அதாவது many more molecules நீங்க கொடுத்துட்டாங்க, நமக்கு தெரிஞ்சது பிரகாரம் 38 ஏடிபி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல கிடைக்குது. இது ரெண்டாவது கம்பாரிசன். ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் பார்ஷியலி டீக்ரேட் ஆகுது, கம்ப்ளீட்லி டீக்ரேட் ஆகுது. சரியா? ரெண்டாவது விஷயம் 2 molecules of ATP fermentation 38 molecules of ATP aerobic respiration. NADH is oxidized to NAD rather slowly in fermentation. However, the reaction is very vigorous in case of aerobic respiration. சார், NADH ஆக்சிஜனேற்றம் அடையுது இல்லையா, அது ஃபர்மெண்டேஷன்ல பொறுமையா நடக்கும், ஸ்லோவா நடக்கும். ஆனா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல
வேகமா, விகோரஸ்னா அதான் அர்த்தம், வேகமா நடக்கக்கூடியது. இந்த 3 தான் ஃபெர்மெண்டேஷனுக்கும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சின்னதா டேபிள் போட்டு ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோ. புரிஞ்சுச்சா? ரைட், தட்ஸ் ஆல்.